படலைக்கு படலை கதையுண்டு வீட்டுக்கு வீடு படியுண்டு படலைக்கு படலை கதையுண்டு புரிஞ்சுக்கிட்டா நல்ல பலனுண்டு பாடுகள் உள்ளது குடும்ப வாழ்க்கை முட்டி மோதி வெல்வது தான் பாடுகள் உள்ளது குடும்ப வாழ்க்கை முட்டி மோதி வெல்வது தான் பேசை. அங்கிள் அங்கிள் ஓ நம்ம என்ன கேட்கிறேன் முடிஞ்ச கதைக்கவங்க பஞ்சு வரைக்கும் விட்ட வரைக்கும் இருக்கா வீட்டு அக்காவிட்ட நிக்கிறமாங்க இருக்கும் இரண்டா ஓகே அளவுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொண்டிருக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கா இந்த 538 வந்திருக்கா அவன் ஒருத்தன் இன்னொருத்தட்ட பேசுற அவன் ஒரு நாளைக்கு நாளை சீரடி அந்த பாவலை சும்மா வாங்கி பயங்கரம் ஒன்று தனி குட்டியை போட்டவனும் இது என்ன பல பெரிய பெரியவனும் இது அங்க அண்டை நீங்க அப்படி செய்த சரியில்லை தெரியுமாங்க நீங்க அண்டை எவ்வளவு பேச்சு திரும்ப விட்டு நடந்தது அத்தான் ஒரு சொல்லி இருந்தா நான் கூட அப்படி சமாளிச்சிருப்பேன் நீங்களும் சேர்ந்து எல்லாம் போன் கழிச்சு போட்டு ரெண்டு அண்டையை மாட்டி விட்டு போட்டீங்க தெரியாம மாதிரி ஒன்னும் தெரியாம வீட்டை இருக்க வழியில் நான் செய்யாததுக்கு எனக்கு நடந்து கொண்டிருக்கு பேச்சு சின்ன விஷயத்துக்கா நீ என்ன வெறுக்கிறீங்கல்ல விஷயம் புரியாம கதை சொல்லு நான் உனக்கு நான் துரோகம் செய்வேன் இந்த விட்டாங்க காயட்டா இருக்கு ஆனா நீ என்ன அன்றைக்கு இப்படி பேசி இருக்க கூடாது என்ன பேசி போட்டா என்ன எனக்கு அதான் இன்றைக்கும் இந்த மனதில வந்துடாப்பா நீ நினைக்கிற நான் இன்னும் பார்க்கல உன்னோட பேசலன்னு சொல்லி மேல இருந்த போல கவலைப்பட்டு நான் சொல்லுவாப்போம் மனசு புரியாத ஆளா இருக்கிறார் சரி நான் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தேன் நாங்க ரெண்டு வஞ்சது இருந்தால் இந்த கொத்தன் என்ன செய்திருப்பாங்க உண்மையை வெண்ணையும் பிரிச்சிருப்பாங்க பிரிச்சா இந்த மனம் தாங்குங்க தம்பி இன்னும் விட்டு எனக்கு ஆட்டா இருக்கும் சரிங்க சரிங்க இருந்தாங்க நீங்களும் மனதை என்ன மன வைக்காங்க சொன்னா பாருங்க எனக்கு நான் ஒரு அலுவலை கூப்பிடுனாங்க அங்க நீங்க என்ன அப்புறம் கூப்பிடுக்க மாட்டேன் கூட இல்ல தம்பி என்ன கூப்பிட்டு வச்சு பேசுற அளவுக்கு பேசல கேட்டேன் நாங்க அவ்வளவுதான் கேட்கறீங்க பேசுறேன்னு சொல்றீங்க அங்க ஒரு அலுவலை கூப்பிடுனாங்க கோவிக்க சரி சொல்லு என்ன அலுவல் இல்லைங்களா இந்த ஃப்ரெண்ட் வந்து இப்படி ஒரு பிரச்சனை மாட்டப்பட்ட அளவு பிரச்சனை இல்லை அது இந்த ஃப்ரெண்ட் லவ் பிரச்சனை இவ ரெண்டு பேரும் உங்க அவனும் ஜெர்மனிக்கு போயிட்டு போறோம் செத்த விட்டு போயிட்டோம் சொன்னா போடுது இல்லையா செத்த விட அவசரம் உண்டா போல அக்கா தனம் போயிட்டோம் அவசரமா அதை நான் வந்து வீட்டை நிக்கிறேன் எனக்கு அந்நேரத்தில் அடிச்சவன் பிரச்சனைன்னு சொல்லி எல்லாம் சொன்னோம் பிரச்சனை அதை நான் ஆக்கள் இல்லை உங்களை என்ன மேல கேட்போம் என்று சொன்னா அவனும் ஒரு இலக்கியவாதி பேச்சாளர் அந்த பிள்ளையும் ஒரு கவிதையில நல்லா எழுது அதனால ரெண்டு பேரும் லவ் வந்துட்டுது இலக்கிய லவ் அவனுக்கு நீங்க ஒரு மாமாவும் நடிக்கணும் என் ஃப்ரெண்டுக்கு மாமாவும் நடிக்கணும் நீங்க மாமாவை நடித்தான் பொண்ணுக்கு கொண்டு இருக்கா நான் மாமாங்க ஓ நான் மாமாவும் நடிக்கிறேன் அவனுக்கு போய் அதுதான் கூப்பிட்டு சரி சரி அண்ணாவும் நடிங்க இருக்கு அண்ணா நடிப்ப ஆனா உங்க படிவா கேட்டுக்கொள்ளும் உதவி செய்கிறோம் சரியோ ஆனா ரிஸ்க் எடுக்கிற விஷயம் அப்பா காதலுக்கு தூது போய் காதல் கடையில போய் உங்க கனவே பிரச்சனை எல்லாம் மாட்டுப்பட்டிருக்கோம் சரியோ ஆனா நான் சீக்கிரம் அது பிரச்சனை இல்லை இப்போ உங்க ஃப்ரெண்ட் அங்க நாங்கள் எங்கே நிற்கின்றோம் என்பது முக்கியமல்ல என்ன சொல்ல வருகின்றோம் என்பதுதான் முக்கியம் இன்றைய இளைஞர்கள் சீதனம் சீதனம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் பெற்றோருடைய சொற்களை கேட்டு சீதனம் சீதனம் என்று சொல்றார்கள் இது முற்றாக மாற வேண்டும் இன்றைய கால இளைஞர்கள் நவீன யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் பழைய பஞ்சாங்கம் புரட்டுதல் அதாவது சீதனம் சீதனம் என்று எம்மாரிடையே இருக்கின்ற கருத்துக்கள் முற்றாக அளிக்க வேண்டும் இன்றைய காலங்கள் காதலிக்க முன்வர வேண்டும் பெண்களுக்குரிய உரிமைகளை வென்றெடுக்க காதல் முக்கியமானது இளைஞர்களே செவ்வாதோஷம்
செவ்வாய் தோஷம் என்று எத்தனையோ பெண்கள் வீட்டடியிலே தங்களது வாழ்க்கை சூரியமாகுமோ என்று எண்ணி 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 எவ்வளவோ அழுகை குரலை கேட்டவண்ண நாங்கள் இருக்கின்றோம். இவையெல்லாம் மாற வேண்டும். இந்த சாத்திர சம்பிரதாயம் எல்லாம் வெட்டி புதைத்து பாவலன் பாரதி சொன்னது போல் புதைக்குள் போட்டு எரிக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த முற்போக்கு சிந்தனையாளர் மையம் ஊடாக நான் உங்களுக்கு சொல்ல வருவது என்னவென்றால், இந்த பழைய பிற்போக்குத்தனமான சாத்திரங்கள் சம்பிரதாயங்களை உடைத்தறிய ஒரே ஒரு வழி காதல். இளைஞர்களே, நீங்கள் காதல் செய்யுங்கள். காதல் செய்வதனூடாகத்தான் இந்த சம்பிரதாயங்கள் சாத்திரங்கள் சம்பிரதாயங்களை நாங்கள் புதைக்குழிக்குள் போட்டு எரிக்க முடியும். அதனூடாக எங்களுடைய சாத்திர சம்பிரதாயங்களை உடைத்தறிந்து ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள இளைஞர்களை உருவாக்கி சீரத்தை அளிக்க முடியும். வணக்கம் தம்பி. வணக்கம். அந்த மாதிரி சரி, உண்மை பாராட்டுகள். ஆனா இப்படியான கருத்துள்ள இளைஞர்கள் இந்த தேவையா? நீ சொன்ன ஐடியா போ. இந்திய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு என்ன தேவை? சீதனத்தை ஒழிக்க வேணும். மற்ற இந்த 4 நட்சத்திரம் பாக்குறதுன்னு சொல்லி குரூப்கள் பாக்குறதுன்னு சொல்லி எத்தனை குமாரப்ப கரை செய்யாம இருக்கு. என்னத்துக்கு இந்த 4 நட்சத்திர பிரச்சனை இருக்கா? இதுல எல்லாத்தையும் சொன்னா இல்லோ. இப்படி கருத்துக்களை சொல்றதுக்கு உன்ன மாதிரி இளைஞர்கள் முன்னுக்கு வரணும். கருத்து சொல்றதுக்கு உரிமை நீ சொல்லிடும். அதுக்கு பயப்படுற அது தேவையா? இவர நான் சொன்னேன் அண்ணா நடிக்கிறதுன்னு சொன்னேன். இவர நடிக்க போறோம் இந்த உங்களோட போய் அங்க ஃப்ரெண்ட் நான் கேட்டேன், உங்களோட ஹெல்ப் கேட்டான். தம்பி மன்மதன் எல்லாம் என்னோட சொல்லியாச்சு. சரியோ? நான் அதுக்கு தக்க மாதிரி நடிப்பேன். ஆனா 2 விஷயத்த கட்டாயம் கவனிக்க மாட்டேன். சீக்கிரமா 5000 ஹீரோ இப்பதான சொன்னாப்பா சீதனம் கொண்டா அது கொண்டா இது கொண்டா நீ இப்ப 5000 நிற்கிறார். அது சீதனம், அது முழுட பேச்சு. அதை விடுங்க. சீதனம் இல்லாம யாராவது கல்யாணம் கட்டுறாங்களானே? சீதனம் இல்லாம கல்யாணம் கட்டுறா என்ன நடக்கும்? ஏதோ வருத்தம், எனக்கு ஏதோ வருத்தம் உண்டு, மாப்பிள்ளைக்கு ஏதோ வருத்தம் என்ன சொல்லுவாங்க. அப்ப இப்ப என்னடா சீதனமா போகணும்? ஒரு 5000 ஹீரோ 5000 யூரோ போகும். சரி, 5000 யூரோ கட்டாயம் தேவை. 5000 யூரோ தம்பி 10 வீதம் ஃபங்க்ஷன். என்ன நீங்க கடன் கிரெடி வீடு வாங்குறது கிரெடி அதற்கு தான் கமிஷன் நீங்க சீதனுக்கு கமிஷன் கேட்கறீங்க. 5000 ரூபாய் வேண்டி தரேன். நான் கூட கஷ்டப்படுறேன்டாப்பா. நான் இப்படி அங்க போய் இங்க போய் இவ்வளவு நடிப்பு நடிச்சதுக்கு எனக்கு ஜன்மானம் இல்லையே. இது என்னடா என்ன என்ன சொல்லும்? சரி சரி, நீங்க ஒரு பெர்சன்டேஜ் எடுத்துக்கொள்ளுங்க. சரி, அவ வேற என்ன பேசுறாங்க? இன்னொன்னு முதலாவது 2 விஷயம் சொன்னா, சீதனம் 5000 ஹீரோ, அடுத்தது சாத்திரத்தை மேடையில சொன்னீங்கப்பா. சாத்திரம் பொம்பளை பிள்ளைகள் தென்னிற்கால வாக்கு மேடை பேச்சா அதோட விட்டுருங்க. மேடை பேச்சா மேடையோட விட்டுருங்க. வீட்டை வந்தா எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்க மாறிக்கொள்ள. ஆஹா, நல்லா இருக்கு தம்பி முற்போக்கு. நானும் தெரியாதனமா உங்க ஏதோ பாராட்டி கொண்டிருக்கிறேன். நல்லா கொண்டு பண்ண கூடாது தம்பியவே. சரியோ? வாங்க 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 வாங்க. வணக்கம், நான் தான் உங்களோட வருங்கால மருமன். அவர்கிட்ட சொந்த அண்ணன். நான் வந்து இங்க ஏர்போர்ட்ல வேலை செய்யறேன். போன மாசம் தான் எனக்கு இந்த ஏர்போர்ட்ல மெடல் தந்தவங்க. என்னன்னு கேட்டா, எந்த வேலையாளர்களுக்கு யூகே, கனடா, அமெரிக்கா அங்க இங்க இருந்த எல்லாம் எத்தனை குரூப் வந்து போகுது. இவன் விரும்பிட்டாண்டா வேண்டி நான் ஓமன் சொல்றேன். என்ன கேட்டா, அவன் சொந்த தம்பி, நான் இனி சொந்த அண்ணன் தானே. இப்ப சில நேரம் அவரையும் என்னையும் பார்த்து நீங்கள் இந்த கலர்ல 2 பேரும் வித்தியாசம் பண்ணி நினைக்கலாம். அம்மாண்ட சாடை ஒரு ஆள் அப்பாண்ட சாடை. நான் முதல்ல யோசிச்சிடானது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யுது. அது உண்டு, அம்மாண்ட சாடை உண்டு, அப்பாண்ட. அதுக்காக நீங்க வித்தியாசம் கூடாது. சொந்த தம்பி கிடையாது. அப்ப சரி, நீங்கள் ஊர்ல எந்த இடமுங்க? நானுங்க பொன்னாலே. நீங்க போஸ்ட் மாஸ்டர்? உங்களோட உடுப்ப பார்க்க தெரியுது. இருந்தான் இப்பதான் கொஞ்ச காலம் நிறுத்திய மணி குடிஞ்சால வந்தேன். நான் ஏன்னு கேட்டா வீட்டு பொம்பளை பிள்ளை எனக்கு இருக்கிறதா கொண்டு வந்துதான். அதுல என்ன பிரச்சனை சொன்னா, அதுக்கு இப்ப உங்களை மாதிரி தான் இத்தினோட கேட்டாரு. என்ன செய்யறது? விஜம்பி போட்டு ஒரு பிள்ளை விரும்புறத தெரியும் தானே. என்ன செய்யற? ஒத்து போகணும். அதாலதான் நானும் இல்லாட்டா இந்த சேச்சுக்கு கொஞ்சம் அப்படி இப்படித்தான் நான் விட்டு போறான். இல்ல இப்ப எனக்கு வந்துங்க, நான் ஒரு சொந்த தமிழனா இருக்கிறதால எனக்கு கதைக்க விருப்பம் இல்லை. சொல்லுங்க, சொந்த சொன்ன எனக்கு வந்து
எனக்கு கதைக்கிறது பிடிக்காது. எல்லாத்தையும் டைம் பால் பிரச்சனை. டெலிஃபோன் வந்து ஹலோ என்னப்போ I'm coming 5:30, 5:45 and American flight நோக்க மாட்டேங்குதோ. நான் 5:45, 6 o'clock அப்படி வந்துடுவேன். ஓகே 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 ஓகே. நீங்க இங்கிலீஷ்னா ஐயோ இங்கிலீஷ் பிரெஞ்சு ரெண்டும் கடல் இருக்கும். மற்றது சொல்லிட்டு மறந்துட்டேன். பிள்ளை குறிப்பு இருக்கும். இப்ப என்னதுக்கு குறிப்பு? நீங்க கல்யாணம் பேசுறோம் குறிப்பு என்னது? நாங்கள் வந்து பரம்பரையாக இந்து சரியோ எங்களுக்கு குறிப்பு பார்த்துத்தான் கல்யாணம் செய்வோம். சொல்றது கொஞ்சம் குறைநக்காரங்க. நீங்க பரம்பரையா பார்த்தவும் நானும் பார்த்த ஆள் தான் இல்ல. ஆனா இப்ப நாங்க இந்த எஞ்சாதனம் எஞ்சோதனத்துலதான் நாங்க முழுக்க நாங்கள் ஒரு நாள்